மாணவர்கள் சார்பாக நம்மளுடைய சுதாகர் அவர்கள் இன்றைக்கு 1000 பேர் நலத்திட்டம் வழங்கியிருக்கிறார். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மாவட்ட பிரதி தினேஷ் அவர்கள் காண்டகர் பகுதியில் ஒரு 1000 குடும்பங்களுக்கு நலத்திட்டம் வழங்கி இருக்கிறார். அதற்கடுத்து நம்மளுடைய ரவி கருமசாமி அந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றார். அதே போல அசோக் அவர்கள், தென்னரசு அவர்கள் மற்றும் இன்னும் கழகத்தில் யாரெல்லாம் செய்ய விருப்பம் உள்ள நபர்கள் பொறுப்பில் இருக்கிறீர்களோ எல்லாரும் எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். அந்த வகையில் ஒரு பெரிய பொருள் அல்ல, இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை எளிமையாகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பிரபாகரன் சொல்லும் போல 2026 சட்டமன்ற தேர்தலை உங்களுக்குலாம் தெரியும். இப்போ நீங்களாம் புதுசாக இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம எத்தனையோ பேர் பார்த்துட்டோம், அரசியல் கட்சியில எத்தனையோ இயக்கத்தை பார்த்துட்டோம், இதே இடத்துல ஆயிரக்கணக்கான இதை பார்த்துட்டோம். அதிமுக ஆட்சியில இருக்கிற பெரும்பான்மையை அந்த மக்கள் தான். இப்ப இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தம்பி காட்ட நீங்க 24,000 வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், அதே மாதிரி நம்மளுடைய நிலவரசி துரைராஜுடைய தந்தை துரைராஜ் அவர்கள், அதே மாதிரி நம்ம சூழப்பள்ளத்துல நீங்க 7 கோடி ரூபாய்க்குள்ள பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லா பணிகள் 10 ஆண்டு காலத்துல ஒரு சிங்கிள் பிட்டு கூட அவங்களால வேலை செய்ய முடியல. வெக்கம் இல்லாம திருப்பி வந்து நாங்க நினைச்சிப்பா கூட்டணி அமைப்பா எங்களை பொறுத்தவரை எந்த வழியில மக்கள் ஏற்றுக்குருவாங்க அதை பார்த்துக்கிறோம். நீங்க அவ்வளவு பணிகள் எல்லாம் ஏகப்பட்ட பாரதிதாசி நகையில உங்களை நுழைய முடியாது. அதே மாதிரி ராஜபவன் அரசு நீங்க பார்த்துக்கிறது கண்டிப்பா ஒருத்தர் இவ்வளவு பணிகளையும் இந்த ஆட்சியில் உள்ள நம்மளுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து மக்கள் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம்? மீண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் 2026 மீண்டும் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தான் நாங்கள் ஒற்றுமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் வாக்காளராகி நீங்கள், பொதுமக்களாகி நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது. ஆகையால் நம்மளுடைய முதல்வர் அவர்களை மீண்டும் முதல்வராக சபதம் ஏற்போம். இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய மாணவர்களின் துணை அமைப்பாளர் தம்பி சுதாகர் அவர்களுக்கு தொகுதியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.